உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஓய்வு நாளின் மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் பேச இருக்கிற தலைப்பு விசுவாசம், ஃபேத். விசுவாசம் அடிப்படையாக ஒரு 3 உதாரணம்: சிறுவர்களின் விசுவாசம், வாலிபர்களின் விசுவாசம், முதியோர்களின் விசுவாசம். 2 ராஜாக்கள் 22வது அதிகாரம். யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாக இருந்தது. 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். யோசியா ராஜா அவர் ராஜாவாக போது அவருக்கு எத்தனை வயசு இருந்துச்சா? 8 வயசு. வாசம் கேட்டு 2வது வசனம், அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழியெல்லாம் வலது இடது புறமும் விழுகாமல் நடந்தான் என்று நம்மளுக்கு 2வது வசனம் சொல்கிறது. யோசியா ராஜா கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து வலது புறமும் சாயாமல் இடது புறமும் சாயாமல் நடந்தான் என்று நமக்கு சொல்கிறது. அடுத்ததாக 23வது அதிகாரம் 1-3 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது ராஜா யூதாவிலும் எருசலேமிலும் இருந்து மூப்பரை எல்லாம் அழைப்பித்தான். அவர்கள் அவனிடத்திலே கூடின போது ராஜாவும் அவனுடைய யூதாவின் மனுஷர் யாவரும், எருசலேமின் கொடிகள் அனைவரும், ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும், சிறியோர் துவக்கி பெரியோர் மட்டும் முழு சகலரும் கர்த்தரின் ஆலயத்துக்கு போனார்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கை புஸ்தகத்தின் வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் காதுகள் கேட்க வாசித்தான். 3வது வசனம், அப்பொழுது ராஜா தூணருகே நின்று கர்த்தரை பின்பற்றி நடக்கவும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு கை கொள்ளவும் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றவும் கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணினான். ஜனங்கள் எல்லோரும் அந்த உடன்படிக்கைக்கு உட்பட்டார்கள். இங்க அந்த 3 வசனம் நாம் பார்க்கும்போது அங்கே என்ன சொல்கிறதுனா, அந்த தேசத்தில் இருக்கின்ற அனைவருக்கும் யோசியா ராஜா அழைப்பு கொடுக்கிறார் ஆலயத்திற்கு. ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள், சிறியோர் துவக்கி பெரியோர் மட்டும் அந்த ஆலயத்திற்கு வர வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கிறார். மட்டும் இல்லாமல் அங்க அழைப்பு கொடுத்து முழு ஆத்மாவோடு முழு இருதயத்தோடு அங்க வசனத்தில் கொடுத்திருக்கின்ற உடன்படிக்கை படி நடக்க வேண்டும் என்று ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் சொல்கிறார். யோசியா ராஜா சொல்லுகிறார். இப்பொழுது நம்ம வாலிபர்களின் விசுவாசம் பார்த்தோம்னா, ஒரு தேசத்தில் நேபுகாத்நேச்சார் என்று சொல்லக்கூடிய ராஜா இந்த பொற்சிலையை வைத்து, இந்த பொற்சிலையை மட்டும்தான் நீங்கள் அனைவரும் வணங்க வேண்டும் என்று ஒரு கட்டளை கொடுக்கிறார். அங்க இருக்கின்ற ஆசாரியர்கள், தீர்க்கதரிசிகள், தலைவர்கள் அனைவரும் அந்த பொற்சிலையை தான் வணங்கினார்கள். அந்த தேசத்தில் இருக்கின்ற அனைவர்களும் அப்படி அந்த பொற்சிலையை வணங்கவில்லை ஆனால் அவர்கள் நெருப்பின் அக்கினி மேல் போடப்படுவார்கள் என்று ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் ஒரு கட்டளை கொடுக்கிறார். அங்க இருக்கின்ற அந்த தேசத்தின் ஜனங்கள் அனைவரும் அந்த பொற்சிலை வணங்கும் போது ஒரு 3 வாலிபர்கள் அந்த பொற்சிலை வணங்கவில்லை. அது யாருன்னு பார்த்தோம்னா, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 வாலிபர்கள் அந்த பொற்சிலையை வணங்கவில்லை. அப்படி அவர்கள் இந்த பொற்சிலையை வணங்கவில்லை என்று ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் அவருக்கு தெரிந்த பின்பு அந்த தேசத்தின் போர் வீரர் ஒரு இடத்துல சொல்லுகிறார், இந்த 3 வாலிபர்களே நீங்கள் நெருப்பின் அக்கினி மேல் போடப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அந்த 3 வாலிபர்களை நெருப்பின் அக்கினி மேல் போடப்பட்ட உடனே அவர்களுக்கு அந்த நெருப்போட இது அவர்கள் உடம்பிற்கு ஒன்றும் ஆகவில்லை. மற்றும் இல்லாமல் அந்த நெருப்பின் வாசனை கூட அவர்களின் மேல் அடிக்கவில்லை. இந்த ஒரு சம்பவத்தின் அடிப்படையாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியுதுன்னா, கர்த்தர் நம்முடைய தூதரை அனுப்பி நம்மளை காக்கிறார் என்று நம்மளால இந்த இதை தெரிஞ்சுக்க முடியுது. இந்த சம்பவத்தின் வச்சு நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இப்பொழுது முதியோர்களின் விசுவாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆபிரகாம் ஆதியாகமம் 15:6 அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று சொல்கிறார்கள். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார்.
அவர் ஆபிரகாம் முதியோராக இருக்கின்ற போது கர்த்தரை விசுவாசித்தார். இப்போ நம்ம எபிரேயர் 11 அதிகாரம் 17-19 வாசித்தோம்னா, மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தார். அப்ப கர்த்தரின் மேல் ஆபிரகாம் விசுவாசம் வைத்ததுனாலே ஆபிரகாம் ஈசாக்கை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தார். யாக்கோபு 2 அதிகாரம் 23 வசனம், அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேற்றி அவன் தேவனுடைய சிநேகிதனாகப்பட்டான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்த போல் நாம் நம்முடைய ஆண்டவரை விசுவாசிக்கிறோமா? சற்று யோசித்து பாருங்கள். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தால் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். நாமும் தேவனை எல்லா சூழ்நிலையும் அவரை நாம் விசுவாசித்தால் ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருப்பார். இங்கே நம்ம சிறுவர்களும் இருக்கின்றோம், வாலிபர்களும் இருக்கின்றோம், முதியோர்களும் இருக்கின்றோம். நம்ம எல்லாருக்கான எக்ஸாம்பிளும் நம்மளுடைய வேத புஸ்தகத்தில் இருக்கின்றது. இந்த 3 உதாரணங்களை நாம் சிறுவர்களின் விசுவாசத்திற்கு யோசியா, வாலிபர்களின் விசுவாசத்திற்கு இந்த 3 வாலிபர்கள் ஷாத்ராக், மெஷாக், ஆபேத்நேகோ, அப்புறம் ஆபிரகாம் முதியோர்களின் விசுவாசத்திற்கு ஆபிரகாம். இந்த 3 எக்ஸாம்பிள்ஸ் நம்மளுக்கு இருக்கிறாங்க.